வெல்கம் டு தாஜ் பியூட்டி ரெசிபி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கின்னில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஓப்பன் ஃபோர்ஸஸ், அதெல்லாம் மினிமைஸ் பண்ணி நம்மளோட ஸ்கின்னை நல்லா கண்ணாடி மாதிரி பளபளப்பாக மாற்றக்கூடிய ஒரு நைட் க்ரீம் எப்படி செய்கிறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த நைட் க்ரீம் பார்த்திங்கன்னா ஆண்கள் பெண்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இந்த க்ரீம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம், உங்களுக்கு ரொம்ப டைம்லாம் எடுத்துக்காது. ஸோ இப்போ இந்த க்ரீம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த க்ரீம் செய்கிறதுக்கு ஈரம் இல்லாத ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிளிசரின் சேர்த்துக்கலாம். கிளிசரின் எல்லா மெடிக்கல் ஷாப்ஸ்லேயும் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆன்லைனில் கூட வாங்கிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல் சேர்த்துக்கலாம். மார்க்கெட்டில் கிடைக்கிற ஆலோவேரா ஜெல் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம விட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்காக ஒரு விட்டமின் இ கேப்சூல் நான் எடுத்துருக்கிறேன். இதை கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற ஆயிலை இது கூட சேர்த்துக்கலாம். விட்டமின் இ கேப்சூலும் பார்த்திங்க அப்படின்னா மெடிக்கல் ஷாப்ஸில் நமக்கு தாராளமாக கிடைக்கும். இப்போ இந்த 3 பொருளையும் சேர்த்ததுக்கப்புறமா இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் நம்ம சேர்த்துருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னை நல்லாவே ட்ரீட் பண்ணும். அதுலேயும் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஃபோர்ஸஸ் எல்லாம் மினிமைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா வெளியில் போகும்போது ஃபேஸ் ஃபுல்லாக வேர்த்து கொட்டிடும். அவங்க எந்த ஒரு பவுடர் போட்டிருந்தாலும் இல்லை ஃபேஸ் க்ரீம் எது போட்டிருந்தாலுமே எல்லாமே மெல்ட் ஆகி வேர்த்து ஊற்ற ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு ஸ்கின் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதனால் அவங்களோட ஸ்கின்னில் நீர்ச்சத்தே இல்லாமல் போயிடும். இந்த க்ரீம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இதில் நம்ம கிளிசரின் சேர்த்துருக்கிறதுனால ஸ்கின்னை நல்லாவே ஹைட்ரேட் பண்ணும். ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு நீர்ச்சத்து கொடுக்கும். இதனால் நம்மளோட ஸ்கின் ரொம்ப வேர்க்காது. ஸோ உங்களோட ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த க்ரீம் யூஸ் பண்ணலாம். நம்மளோட ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த வறட்சி தன்மையெல்லாம் குறைச்சிட்டு நம்மளோட ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டாக வச்சுருக்கும். ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த க்ரீம் எப்படி அப்ளை பண்ணுறது, எப்போல்லாம் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இந்த க்ரீம் நீங்கள் டெய்லி நைட்டில் அப்ளை பண்ணலாம். மறுநாள் காலையில் எழுந்துச்சு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த க்ரீம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 1 வீக் வர மாதிரி மட்டும் செஞ்சுக்கோங்க. அதை தீர்ந்து போனதுக்கப்புறமா நீங்கள் மறுபடியும் செஞ்சு யூஸ் பண்ணுங்கள். நான் என்னோடய கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன். நீங்கள் இதே மாதிரி உங்களோட ஃபேஸில், உங்களோட கழுத்தில், உங்களோட லிப்ஸில் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களோட லிப்ஸ் ரொம்ப டார்க்காக இருக்குது, ரொம்ப வெடிப்பு விழுந்து இருக்குது அப்படின்னா அதை கூட நல்லா ஹைட்ரேட் பண்ணும். நீங்கள் இதை ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்களோட ஃபேஸில் உள்ள சன்டன் எல்லாமே ரிமூவ் ஆகிட்டு உங்களோட ஸ்கின் நல்லா பிரைட்டாக இருக்கும். ஒன்ஸ் அப்ளை பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின் ரொம்பவே கிளாஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நாளைக்கு மறுபடியும் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு நான் உங்களை பார்க்குறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.